ஹே கைஸ், ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு லைவ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்பாக்சிங்கில் நம்ம நிறைய பாம்பு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் எப்படி வளர்த்தலாம், எந்த மாதிரி டேங்க் கண்டிஷனில் வைக்கலாம்னு சொல்லி கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கோப்ரா ஸ்னேக் ஹெட்னு சொல்லுவாங்க. அதுதான் இதெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் தனியாக டேங்க்லேயும் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் நிறையா வந்திருக்கு, டாப் குவாலிட்டி. ஸோ இந்த கோப்ராஸ்லாம் நீங்கள் வளர்த்தணும்னா உங்கள் டேங்க்ல வந்து பிஹெச் ரொம்பவுமே கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி டிடிஎஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பியோர் லேக் ஆர் ரிவர்லேருந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான டேங்க்ல வைக்கும்போது அது உயிரோடு இருக்கும். அதனால தான் வந்து பாதாம் லீஃப் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேங்க் நீங்கள் செட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வைங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பாதாம் லீவ்ஸ் மஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணாமையும் போட்டு பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு வந்து நிறையா ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேங்க்ல வந்து ட்ரிஃப்ட்வுட் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் மண்பானை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, ப்ளஸ் வந்து மணி பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரொம்பவுமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட கோப்ராஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மான்ஸ்டர் கேட்ஃபிஷ்ன்னு சொல்லலாம், கூஞ்ச் கேட்ஃபிஷ். ஸோ இதை பற்றி நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து 2 அடி சைஸ்லையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்பவுமே விசிபிளாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பாருங்க, பல்லு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்கள் டேங்க்ல வந்து லாங் டைம் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பெருசாகாது ரெட்டைல் கேட்ஃபிஷ் மாதிரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு மான்ஸ்டர் கேட்ஃபிஷ் வளர்த்தணும், டேங்க்ல வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா கூஞ்ச் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கீழேயே தான் இருக்கும். இதோட ஹண்டிங் ஸ்டைலும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஆக்சிஜன் கொடுக்கணும். நீங்கள் சும்மா வந்து ரொம்ப ஒரு லோ மெயின்டெனன்ஸ் டேங்க்ல இதை போட முடியாது. கொஞ்சம் ஹை ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா தான் கூஞ்ச் கேட்ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளோ இருக்க ரிவர் ஸ்ட்ரீம்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப வாட்டர் ஸ்பீடா இருந்தாலும் இதை அஃபெக்டே பண்ணாது. ஸோ அதனாலதான் வந்து நீங்க வந்து நல்ல ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா தான் ஃபிஷ் நல்லா இருக்கும். ஸோ இது மேல இருந்து பாக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 feet சைஸ் உள்ள கோல்டன் கோப்ராஸ். ஸோ இதுவுமே நமக்கு எல்லாமே செப்பரேட் பேக்கிங்கில் வந்துச்சு. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெயில் டேமேஜ் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பெரிய பெரிய டேங்க்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பெருசு வாங்கி தாராளமாக ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியாக செட்டில் ஆகும் நம்ம டேங்க்ஸில். ஸோ உங்களுக்கு கலர் உங்களுக்கு வீடியோலே தெரியும் பாருங்கள். இது கீழே இருக்கிறது வந்து ப்ளூ கலரேஷன் வரும், கீழே இருக்க டெய்லு. ஸோ மேலே ஃபுல்லாக கோல்டன் கலரேஷன் வரும். ஸோ எல்லாத்தோட டெய்லும் பாருங்கள், நல்லா ஃபின்ஸ் பக்காவாக இருக்கும். கோல்டன் கோப்ராஸ்லாம் வந்து டுவார்ஃப் வெரைட்டி கிடையாது. இதெல்லாம் பெருசாக வளரக்கூடியது. மினிமம் ஒரு 3 to 4 feet அது வளரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு 4 or 5 feet டேங்க்ல வச்சிங்கன்னா பெட்டர். ஒரு ஃபிஷ்ஷாக வச்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கம்யூனிட்டியில் போகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கம்யூனிட்டிலையும் செட் ஆகும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா நீட்டாக வளர்த்துனீங்கன்னா தான் கம்யூனிட்டியில் செட் ஆகும். மற்றபடி இதை வந்து சிங்கிளாக வச்சிங்கன்னா அவங்க கூட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கோல்டன் கோப்ராஸ் வாங்குறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பெரிய கோப்ராஸ் பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டுவார்ஃப் வெரைட்டிஸும் காட்டுறேன். பெரிய டேங்க் வச்சிருக்கவங்களுக்கு கோல்டன் கோப்ராஸ் செட் ஆகும். சின்ன டேங்க் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவார்ஃப் வெரைட்டி சென்னாஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னா, ரெயின்போ சென்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லா கலர்ஸும் இருக்கும், ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் உங்களுக்கு தெரியும், ப்ரௌனு.
ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த வெரைட்டிஸ். ஸோ நான் இப்போ காட்டுறதை விட உங்கள் டேங்க்கில் செட் ஆச்சுன்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த சென்னாஸ்க்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே தான், முடிஞ்ச அளவுக்கு இந்த பாதாம் லீஃப், மணி பிளான்ட் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். பெல்லட்ஸே சாப்பிடும், நார்மல் சிங்கிங் பெல்லட் சாப்பிடும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதுவும் நான் காட்டுறேன். ஸோ செகண்டான டுவாஃப் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சன்னா ரெட் ஆண்ட்ரியோ. ஸோ இதில் ரெட் கலரேஷனும் ப்ளூ கலரேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு 2 feet 1 feet பிளான்டட் டேங்க்கில் வைக்கலாம். எந்த ஒரு ஃபிஷ்ஷும் போய் அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணாது, அழகாக இருக்கும் பிளான்டட் டேங்க்ஸில். ஸோ இதுவுமே உங்களை ரெகனைஸ் பண்ணும், நல்லா வந்து உங்கள் கூட ப்ளேஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் டேங்க்கில் வச்சிங்கன்னா. நீங்கள் மோஸ்ட்டாக சன்னாஸ் பிளான்டட் டேங்க்கில் வைக்கிறது சன்னாஸ்க்கு வந்து ஒரு நல்ல சூட்டபிளான என்விரான்மெண்ட்டை தரும். அப்போ தான் வந்து அதுங்களோட கலரும் பூஸ்டப் ஆகும். நீங்கள் வாங்கும் போதே கலரோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் எல்லா சன்னாஸும் கலரோடையே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணிவிட்டு சன்னாஸ் வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் வளரக்கூடியது தான், ப்ளூ கலரு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னாஸ் டுவாட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ கலரில் வரும் இந்த சென்னா. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரேஷன் இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி. ஸோ இந்த சென்னாஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான டேங்க் செட்டப் பண்ணிட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் சென்னாஸ் காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக அவைலபிளாக இருக்காது, எப்போவாச்சும் தான் கிடைக்கும். ஏன்னா சம்மர் சீசன் வந்து இது வந்து ஷிப் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் சொன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சென்னாஸ் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.